உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில கண்காணிப்புல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி போட்டு இதை பத்தி விசாரிக்கணும், உண்மைகள் வெளியே வரும் தான் அவங்க சொன்னாங்க. ஸ்டேட் போலீஸ் உடைய தவறுகள், போதாமை, இதை பத்தி விசாரிக்கிற வேலையை அதே ஸ்டேட் போலீஸ்ல இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட கொடுத்தா எப்படி நியாயமா அவர் செயல்படுவாரு? உண்மையில தாவேக்கா எழுப்பின ஆட்சேபனை இதுதான். அவரும் அந்த அமுதா ஐஏஎஸ் அந்த அம்மாவும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா போலீஸ் மேல எந்த தவறும் இல்லை, போலீஸ் தன் கடமையை சரியாகத்தான் நிறைவேற்றியது. அப்புறம் எதுக்கு விசாரணை கமிஷன்லாம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேக்கா எந்த காலத்திலையும் கேட்கல. தவறா திமுக காரங்க பரப்பிட்டு இருக்காங்க. சீமான் எதிர்த்து இருக்காரு. அவர் எப்ப ஆதரிப்பார் எப்ப எதிர்ப்பாருன்றது அவருக்கே தெரியாது. தமிழ்நாடு காவல்துறையை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்றாரு. ஆனா அவரும் அவருடைய தம்பிங்களும் தமிழ்நாடு காவல்துறையை அவமானப்படுத்தின மாதிரி வேற யாரும் அவமானப்படுத்தி இருக்க மாட்டாங்க. தாவேக்கா கேட்காத சிபிஐயே விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா தாவேக்கா கேட்ட அந்த சூப்பர்விஷன் கண்காணிப்பு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஸ்தோகி தலைமையில 2 IPS அதிகாரிகள் இருப்பாங்கன்னு சொல்லி அதுல ரொம்ப நுணுக்கமா சொன்னாங்க. அத பயஸ் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட் எந்த அளவுக்கு நுணுக்கமா நம்ம தாவேக்கா சொன்ன அந்த மனுவை ஏத்திருக்காங்கன்னா, சிபிஐ வேணும்னு கேட்டு கோர்ட்டுக்கு போனவர் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார்னா, இப்ப நம்ம எந்த ஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கோர்ட்டுக்கு போறதே தப்பா? அரசாங்கத்துக்கு எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டாலே உயிருக்கு ஆபத்து. தி எக்ஸ்போஸ் பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜராஜ் மோகன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட மதிவண்ணன் சார் தான் இருக்கிறாப்ல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ இப்போ டிவிகே பத்தி தான் சொல்ல போனா இப்போ கிடையாது சார், ஒரு மாசமாவே அந்த டாபிக் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரும் வந்திருக்கு. ஸோ சிபிஐக்கு வழக்கு தள்ளி வச்சிருக்காங்க, எல்லாம் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேசிக்ல இதுல இருந்து ஆரம்பிங்க சார். ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஒரு ஆர்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வரவேற்க தகுந்த ஒரு உத்தரவா தான் பாக்குறேன். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்து SIT எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அதோட இல்லாம தாவேக்கா அது ஒரு பார்ட்டியா இல்லாத போது அல்லது அதன்கிட்ட விளக்கம்லாம் கேட்காம அதை பத்தி நிறைய அவதூறா விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதை திமுக ஆளுங்கட்சி எடுத்து பொதுவெளியில ரொம்ப பொலிட்டிக்கலா அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அப்படி செஞ்சதெல்லாம் தப்பு. சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்க விளக்கம் கேட்காம தன்னிச்சையா ஒருத்தரை பத்தி பேசுறது இயற்கை நீதிக்கு புறம்பானது என்பதை உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டியது மட்டும் இல்லாம இந்த மாதிரி SIT ஃபார்ம் பண்றதே தப்பு. ஏன்னா கரூர் சம்பந்தமான வழக்குகளை விசாரிச்சிட்டு இருக்கு மதுரை பெஞ்சு. அப்படி இருக்கும்போது அங்க அதாவது 2 பேர் கொண்ட ஜட்ஜஸ் பண்றாங்க. இப்ப இங்க ஒரு தனி நீதிபதி, அதாவது எல்லையும் கிடையாது அவருக்கு. ஒரு உயர் நீதிமன்றம் சென்னை கிளை ஆரம்பிச்ச உடனும் அது பூகோள ரீதியா பிரிச்சுக்கிட்டாங்க. எந்தெந்த மாவட்ட வழக்குகள் சென்னைக்கு வரணும், எந்தெந்த மாவட்ட வழக்குகள் மதுரை கிளை பார்க்கணும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது மதுரை கிளையின் அந்த நிர்வாக கண்ட்ரோல்ல தான், வரம்புல தான் வருது கரூர் மாவட்டம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அந்த கரூர் டிராஜடியை பத்தி அங்க பல வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் வேலையில திடுதிப்புன்னு சம்பந்தம் இல்லாம இங்க சென்னை உயர் நீதிமன்றம் அதை எடுத்ததே வரம்பு மீறிய செயல். அதுக்கப்புறம் அதுல தீர்ப்பு அன்றே சொன்னது, எதிர்த்தரப்புக்கு விளக்கம் கொடுக்க வாய்ப்பு எதுவுமே கொடுக்காம அதை பத்தி விமர்சனம் வச்சது. இதெல்லாம் சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பின் காரணமாக வந்த SIT-ய இன்னைக்கு கலைச்சிட்டாங்கன்னா என்ன, உங்க வேலை செஞ்சது போதும்பா, எல்லாத்தையும் CBI கிட்ட ஒப்படைங்கட்டாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அதையும் போதும் நிறுத்திங்கன்ட்டாங்க. அப்ப CBI தான் இனிமேல் நேற்றையில இருந்துன்னு வச்சிங்களேன் எல்லா விஷயத்தையும் இதை பத்தி ஆய்வு செய்ய போகுது. இது உச்ச நீதிமன்றம் மக்களுடைய கோரிக்கையை ஏற்றதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பொதுவா என்ன வச்சாங்கன்னா,
இதுல வந்து காவல்துறை ஃபெயிலியர் ஆயிருக்கு, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது வந்து சரியான இடத்துல அவங்களுக்கு வந்து கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கல. இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ஜனவரி மாசம் அதிமுக கேட்டப்ப இந்த இடம் கூட்டம் நடத்துவதற்கு தகுதியற்ற இடம்னு இதே போலீஸ் மறுத்து இருக்கு. அப்படி சின்ன ஒரு கூட்டத்துக்கே மறுத்த இடத்த ஒரு 10,000 20,000 பேர் வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்துக்கு கொடுத்தது என்பது ஒரு பெரிய தவறு. அப்ப அங்கிருந்து தான் தொடங்குது. அந்த இடம் தான் சாய்ஸ் ஆஃப் த பிளேஸ், வென்யூ. அத வந்து அவங்க முதல்ல கேட்ட இடத்த கொடுக்கல தாவேகா. போலீஸ் வந்து இதை வேற வழி இல்லாம அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணதால் தான் அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் கூட உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், இப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா டேவிட்சன் தேவசகாயமா அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர், அவரும் அந்த அமுதா IAS அந்த அம்மாவும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா போலீஸ் மேல எந்த தவறும் இல்லை, போலீஸ் தன் கடமையை சரியாகத்தான் நிறைவேற்றியது. அப்புறம் எதுக்கு விசாரணை கமிஷன்லாம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப 2 அதிகாரிகள் வந்து அரசாங்க அதிகாரிகள் பொதுவெளியில இந்த எல்லாமே நல்லபடியா தான் நடந்தது. போலீஸ் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பூரா ஆர்கனைசர் தாவேகா அந்த கூட்ட அமைப்பாளர் தான் பண்ணாங்கன்னா யோசித்து பாருங்க. ஒரு டிஎஸ்பி லெவல்ல இருக்கிற அதிகாரி விசாரிக்கிறாரு. ஆனா அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் பப்ளிக்கா செய்தியாளர்கிட்ட எந்த தப்பும் நடக்கலன்னா அந்த டிஎஸ்பி எப்படி எழுதுவார் ரிப்போர்ட்டை? இது ஒரு சாதாரண விஷயம். அப்ப இதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் பொது வெளியில வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இந்த விசாரணை எப்படி நடக்க வேண்டும், அதன் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்ற பாணியில பேசினாங்கன்னா கீழ் உத்தியோகஸ்தர்கள் எப்படி அறிக்கை கொடுப்பாங்க? அப்ப அது நடுநிலையா இருக்காது, நம்பகத்தன்மையா இருக்காது அப்படின்றத உணர்ந்திருக்கு. அதே போல ஒரு ஒரு ஏஜென்சி தப்பு பண்ணுது, அதாவது காவல்துறை தப்பு பண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுங்க. அது தப்பு பண்ணிச்சா இல்லையான்றது இனிமேல் விசாரணையில தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அதை விசாரிக்கிற ஆள் அதே துறையான ஆள் இருந்தா அது வந்து நடுநிலையா இருக்குமா? ஒரு சந்தேகம் வரும் இல்ல, அவங்க ஆள் அவங்க காப்பாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஸ்டேட் போலீஸ் உடைய தவறுகள், போதாமை, அதனுடைய பொறுப்பு இன்மை, இதை பத்தி விசாரிக்கிற வேலைய அதே ஸ்டேட் போலீஸ்ல இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட கொடுத்தா எப்படி நியாயமா அவர் செயல்படுவாரு, நடுநிலையோடு அவர் செயல்படுவார்னு எல்லாரும் உண்மையிலே தாவேக்கா எழுப்பின ஆட்சேபனை இதுதான். இப்ப அதை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றிருக்குது. அது அந்த தீர்ப்பு 25 பக்க தீர்ப்புல சொல்லி குறிப்பிட்டு இது மாதிரி வந்து உயர் அதிகாரிகள் வந்து பொது வெளியில இது போல போலீஸ் நடவடிக்கையை நியாயப்படுத்தியது, இதெல்லாம் வந்து அந்த என்கொயரியினுடைய இதையே நடுநிலை தன்மையே வந்து இல்லாம செஞ்சிடுச்சு. அதனாலதான் நாங்க போறோம். ஆனா நம்ம ஒண்ணு கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேக்கா எந்த காலத்திலையும் கேட்கல. அதனுடைய பிரேயர் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல அதனுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு நடுநிலையோட கூடிய, அதாவது ஸ்டேட் ஏஜென்சி ஸ்டேட் போலீஸ் இதுல யாருமே இதுல சம்பந்தப்படக்கூடாது. ஏன்னா போலீஸ் தான் தவறு பண்ணியிருக்குது, அவங்க அழுத்தமா கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால தவறு செய்தவனே ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு விசாரிக்க கூடாது இல்லையா? அப்போ ஒதுங்கி இருக்கணும். அப்போ அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, சிபிஐ வேணும்னு கோரிக்கையே இல்லை, தவறா திமுக காரங்க பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கை என்னன்னா, கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப், உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில கண்காணிப்புல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி போட்டு இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுதான். அப்பதான் உண்மையான பொறுப்பு யாருக்கு, இந்த சம்பவத்துக்கு, இந்த டிராஜடிக்கு அப்படின்னு வெளியே வரும், உண்மைகள் வெளியே வரும் தான் அவங்க சொன்னாங்க. ஆனா வேறு சில மனுதாரர்கள் இருக்காங்க, மொத்தம் 5-6 பேர் இருந்தாங்க. அதுல தாவேக்காவும் ஒண்ணு. மற்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சிபிஐ தான் வேணும், ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சா உண்மை வராதுன்னு சொன்னாங்க. அப்போ மாண்புமிகு நீதி அரசர்கள் உச்ச நீதிமன்றத்துல அந்த 2 பேர் பெஞ்ச், அது டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா, 2ஐயும் சேர்த்துட்டாங்க. தாவேக்கா கேட்காத சிபிஐயே விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா தாவேக்கா கேட்ட அந்த சூப்பர்விஷன், கண்காணிப்பு, ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஸ்தோகி தலைமையில 2 IPS அதிகாரிகள் இருப்பாங்கன்னு சொல்லி அதுல ரொம்ப நுணுக்கமா சொன்னாங்க.
அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுல பணியாற்றலாம், ஆனா தமிழ்நாட்டுல பிறந்து இருக்க கூடாது, அதாவது தமிழர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா பயஸ் இருக்கும். நீதியரசர் மேலேயே பயஸ் வந்துடுச்சு இல்ல. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல பேசுறாங்க இல்ல பொதுவெளியில, இவர் எப்படிங்க ஒரு பார்ட்டிய அவங்க விளக்கம் என்ன, அவங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்காம ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, அப்புறம் தலைமை பண்பு கிடையாது இவருக்கு அப்படிலாம் பேசுனது அது கொஞ்சம் வரம்பு மீறிய செயல் தான். அதனால அத பயஸ் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட் எந்த அளவுக்கு நுணுக்கமா நம்ம தாவேக்கா சொன்ன அந்த மனுவை ஏத்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு அதிகாரியா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவனா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பயஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை நான் வரவேற்காமல், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வரவேற்பாங்க எக்ஸப்ட் அப்கோர்ஸ் டிஎம்கேவை கூட்டணிய கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறவங்க ஒன்னா எதிர்க்கலாம ஒழிய, இப்ப சீமான் எதிர்த்து இருக்காரு. அவர் எப்ப ஆதரிப்பார் எப்ப எதிர்ப்பாருன்றது அவருக்கே தெரியாது. திடீர்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு நேத்து நான் பார்த்தேன் பொது வெளியில, இல்ல தமிழ்நாடு காவல்துறையை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்றாரு. ஆனா அவரும் அவருடைய தம்பிங்களும் தமிழ்நாடு காவல்துறையை அவமானப்படுத்தின மாதிரி வேற யாரும் அவமானப்படுத்தி இருக்க மாட்டாங்க. குறிப்பா இந்த திருச்சியில வருண்குமார்னு ஒரு டிஐஜிய அந்த அளவுக்கு பொது வெளியில கேவலப்படுத்தினாங்க. அதனால இவங்க ஏதோ தமிழ்நாடு காவல்துறையினுடைய மாண்பை காப்பாத்தினதா மாதிரியும், இப்ப உச்ச நீதிமன்றம் இதை சிபிஐக்கு கொடுத்ததன் மூலம் தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப அதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதாவது சுயாட்சியே போச்சு அப்படி இப்படின்லாம். அப்ப சிபிஐன்றது ஒரு அரசினுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி தானே, அப்கோர்ஸ் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. உங்க சிபிசிஐடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிபிஐ எல்லாமே ஆட்சியாளர்களுடைய தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுற அப்பரட்டஸ் தான். இதை நான் ஒன்றும் சிபிஐ ரொம்ப நல்ல ஸ்தாபனம் சொல்ல முடியாது. கடந்த காலங்கள்ல அவங்க ஒருதலை பட்சமாக ஆட்சியாளர்களுடைய அந்த ஏவல்களை ஏற்றுதான் எதிராளிகளை, அரசியல் எதிராளிகளை பழி வாங்கி இருக்காங்க, வேட்டையாடி இருக்காங்க. ஆனா அதுக்காக அதை நம்ம ஒத்துக்காம இருக்க முடியுமா? இட் இஸ் எ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். தப்பு இருந்தா கோர்ட்டுக்கு போறோம். சிபிஐ தப்பு பண்ணாலும் கோர்ட்டுக்கு போலாம் இல்ல. இப்ப இடி தப்பு பண்ணிச்சுன்னு தானே இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க டாஸ்மாக் வழக்குல. இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்காரு டாஸ்மாக் வழக்குல, இடி நீங்க என்னங்க ஒரு குற்றச்சாட்டு வந்தா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட, கவர்மெண்ட் நிறுவனத்துல கூட போய் சோதனை போடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதனால உச்ச நீதிமன்றம் என்னை பொறுத்தவரையில ரொம்ப நியாயமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் அல்லது பொறுப்பாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இன்ட்ரீம் ஆர்டரை கொடுத்துருக்குது. இது வரவேற்க தகுந்தான், எல்லாரும் வரவேற்கணும். இதுல என்ன இருக்குது? இப்போ தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை எல்லாரும் தலைமேல் எடுத்துட்டு உடனே அதை செயல்படுத்தினாங்க இல்ல. அப்போ அது மாதிரிதான் எடுத்துக்கணும். இத கோர்ட்டுனா கோர்ட்டு தான். இந்த கோர்ட்டு சொன்னா எடுத்துக்கும், இந்த ஜட்ஜு சொன்னா எடுத்துக்கும். அந்த ஜட்ஜி யார் தெரியுமா, அவர் வரலாறு என்ன, அவர் குலம் என்ன, கோத்திரம்னு இப்ப ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரஸ்தோகி என்ன தீர்ப்பு, ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவா பேசினவர் அவரு, குஜராத்ல ஏதோ ஒண்ணு பேசிட்டாராம். இப்படி நம்ம ஜட்ஜிங்களுடைய ரிஷி மூலம் நதி மூலம்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா அது நீதித்துறையே நம்ம அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஹைகோர்ட் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருந்தது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்குது. அதனால அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியது தானே தவிர, இல்லைன்னா ஃபுல் பெஞ்சுக்கு போங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாம இல்லை. இந்த 2 நீதி அரசர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு இன்ட்ரீம் தான். அது இன்னும் முழு விசாரணை தொடங்கல. ஆனா இதுவே எங்களுக்கு எதிர்ப்பு, நாங்க இதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பெஞ்சுக்கு போங்க, ஃபுல் பெஞ்ச் 5 நீதிபதி இல்ல சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அப்பீல் பண்ணுங்க. அதெல்லாம் அந்த வழி இருக்கு. அதை விட்டுட்டு அந்த நீதிபதி யார், அவர் குலம் கோத்திரம் என்ன, அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுன்றது இது மிக தவறான ஒரு இதுதான் நினைக்கிறேன், நடவடிக்கை தான் நினைக்கிறேன். ஏன்னா சார் இப்ப சிபிஐக்கு மாத்தியாச்சு அப்படிங்கும்போது இந்த சிபிஐக்கு மாத்துறதுலயே நிறைய விஷயங்கள் வந்துச்சு.
ஏன்னா சிபிஐக்கு பெட்டிஷன் கொடுத்த அந்த 2 ஃபேமிலில வந்து ஃபேக்கான ப்ரூஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து உள்ள ஏடிஎம்கே உள்ள வந்து அவங்கதான் வந்து அந்த 2 ஃபேமிலி கிட்ட ஃபேக் சிக்னேச்சர் வாங்கி சிபிஐ பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அது அந்த ஃபேமிலில உள்ள ஆளுங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு வீடியோ எல்லாம் வந்துச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன வீடியோவை நான் பார்த்தேன். நீங்க சொல்லாத ஒரு வீடியோவை பத்தி சொல்றேன். பிரபாகரன் ஒருத்தர், அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் ஒரு மனுதாரர். அவர் வந்து தங்கையையும் தங்கை கணவரையும் இழந்தவர். 3 பேரும் தான் போயிருக்காங்க கரூர் அந்த நிகழ்வுக்கு. ஆனா அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ ஒரே குடும்பத்துல 2 பேர் இறந்துருக்காங்க. அதாவது சிஸ்டர் அண்ட் சிஸ்டர் ஹஸ்பண்ட். இப்போ அவரு சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல விசாரிக்கிறதுல நியாயம் கிடைக்காதுன்னு சொன்ன ஆள்ல அவர் ஒருத்தர். அவரு காணொலியில என்ன சொல்றாருன்னா, என் அம்மாவும் நானும் தான் இப்ப எஞ்சி இருக்கிறோம், எங்களை மிரட்டுறாங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. எங்க அண்ணன் விஜய் அண்ணன் தான் காப்பாத்தணும் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப இதை யாருக்கிட்ட இருந்து அவர் பயப்படுறாரு? இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப சிக்கலா போய் முடியும். இப்போ சிபிஐ வேணும்னு கேட்டு கோர்ட்டுக்கு போனவர் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார்னா, இப்ப நம்ம எந்த ஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கோர்ட்டுக்கு போறதே தப்பா? அரசாங்கத்துக்கு எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டாலே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒருத்தர் கதறக்கூடிய நிலைமை இருக்குன்னா, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமையை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப நீங்க சொன்ன அந்த 2 கேஸ், ஒரு கேஸ் என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை இறந்துடுச்சு, ஆனா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழறாங்க, அந்த குழந்தைய அந்த தாய் தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் எப்படி வந்து கேஸ் போட்டாரு எனக்கு தெரியாதுன்றாங்க. இது வந்து உங்க குடும்ப விஷயம், தனிப்பட்ட விவாகரத்தா என்ன ஏது பிரிஞ்சு வாழறாங்களாம். ஆனா அந்த குழந்தைக்கு அவர் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? ஈவன் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சு வாழ்ந்தா கூட அந்த குழந்தைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தானே, அதை யாரும் மறுக்க முடியும்? அப்ப அவருக்கு உரிமை இல்லையா? இதை ஏதோ பெருசா வந்து பூகம்பம் மாதிரி கலப்புறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னொருத்தர் சொல்றாரு, என்னை வந்து எதுக்கோன்னு கையெழுத்த வாங்கி அதை வந்து வேலை வாங்கி தரேன் பணம் தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க, அதுல வந்து இது பண்ணாங்க. அப்படி பண்ணியிருந்தா அது தப்பு. அதாவது யாராக இருந்தாலும் ஏமாத்தக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது. அதுவும் கோர்ட்ல போய் மோசடி பண்ணக்கூடாது. கோர்ட்டே வந்து நீதிக்காக நிக்கிற இடம்னா அந்த அந்த இடத்துலயே உங்க திருவிளையாடலை காட்டினீங்கன்னா அதை பத்தி கோர்ட் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கு, விசாரிச்சு சொல்லுவாங்க.